நமஸ்தே டு ஆல், வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ 50 ஹிந்தி வார்த்தைகள். இந்த 50 ஹிந்தி வார்த்தைகளும் அடிப்படையான வார்த்தைகள். உங்களுக்கு ஹிந்தி பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹிந்தி பேசவே தெரியல அப்படின்னாலும் ஓகே, நீங்கள் கண்டிப்பாக இந்த வார்த்தைகளுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஹிந்தி பேச ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ப்ளஸ் ஹிந்தி பேசுகிறவங்க கிட்ட என்ன பேசுகிறாங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், இது. இது அப்படின்னா எக் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, இது எக், இது எக். அது வக், அது வக். என்ன கியா, என்ன கியா, என்ன வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலி வேண்டும் அப்படின்னா சாஹியே. ஸோ என்ன வேண்டும் அப்படின்னா கியா சாஹியே, கியா சாஹியே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இது அப்படின்னா யக். யக்னா என்னது? இது என்ன அப்படின்னா யக் கியா ஹே. கியா அப்படின்னா என்ன. சப்போஸ் இது என்ன அப்படின்னா யக் கியா ஹே. ஓகே, அது என்ன அப்படின்னா வக் கியா ஹே, வக் கியா ஹே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இருக்கிறது. இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இருக்குன்னு சொல்லுவோமா? ஸோ அதை ஹிந்தியில் ஹே, ஹை, ஹே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, ஆம், ஹா, ஹா, ஆம் அப்படின்னா ஹா. ஓகேவா? நாற்காலி, சேர் அப்படின்னா ஹிந்தியில் குர்சி. நாற்காலி, சேர், குர்சி. பேனா, பென், கலம். பேனா, பென், கலம். இப்போது பேனா வேண்டும் அப்படின்னா கலம் சாஹியே அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். பேனா வேண்டும், கலம் சாஹியே. ஓகே, கடிகாரம். கடிகாரமுக்கு கடி. இது கடி கிடையாது, கடி. க, ஜிஏ, க, க ப்ரொனவுன்சியேஷன். கடி, கடி. கடிகாரம், கடி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், மேஜை. மேஜை அப்படின்னா ஹிந்தியில் மேஜ் அப்படின்னு சொல்லணும். மேஜ், மேஜ். மேஜ்னா டேபிள். டேபிளில் என்ன இருக்குது அப்படின்னா மேஜ் பர் கியா ஹே அப்படின்னு கேட்கணும். கியா அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். டேபிளில் என்ன இருக்குது, டேபிளில் அந்த ல ப்ரொனவுன்சியேஷனுக்கு மேஜ் பர் அப்படின்னு யூஸ் பண்ணணும். மேஜ் பர் கியா ஹே, மேஜ் பர் கியா ஹே. புத்தகம், கிதாப். புத்தகம்னா கிதாப். ஓகே, இங்கே ஒரு கொஷின் கேட்குறோம்ல, மேஜ் பர் கியா ஹே, டேபிளில் என்ன இருக்குது? டேபிளில் புக் இருக்குது. இது எப்படி சொல்லலாம்? மேஜ் பர் கிதாப் ஹே, மேஜ் பர் கிதாப் ஹே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், மற்றும். இப்போது இங்கிலீஷ்லலாம் பார்த்தீங்கன்னா அண்டு யூஸ் பண்ணுவோமா? ஸோ அந்த அண்டுக்கு ஹிந்தியில் அவுர் அப்படின்னு சொல்லணும். அவுர். ராம் அண்ட் சீதா, ராம் அண்ட் லக்ஷ்மண். ஸோ ராம் அவுர் லக்ஷ்மண், ராம் அவுர் லக்ஷ்மண். ஸோ இதுக்கு தான் நம்ம அவுர் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? கை, ஹேண்ட் அப்படின்னா ஹாத். ஹேண்ட், ஹாத். கையில் என்ன இருக்குது? ஹாத் மே கியா ஹே, ஹாத் மே கியா ஹே. கையில் என்ன இருக்குது? ஹாத் மே கியா ஹே. கையில் என்ன இருக்குது? ஹாத் மே கியா ஹே. தரை. தரைனா ஃப்ளோர், ஜமீன். ஜமீன் அப்படின்னு சொல்லணும். தரை அப்படின்னா ஃப்ளோர், ஜமீன், ஜமீன். ஓகேவா? நான் சொல்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸும் ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ரீகால் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மேல் அப்படின்னா பர். அதாவது மேஜை மேலே என்ன இருக்குது? மேஜ் பர் கியா ஹே அப்படின்னு கேட்குறோமா? மேஜ், டேபிளில் என்ன இருக்குது, அந்த டேபிள் மேலே என்ன இருக்குது, இதை தான் வந்து நம்ம டேபிள் மேலே அப்படின்னு சொல்கிறோம்ல, மேஜ் பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மேல் அப்படிங்கிற வார்த்தை வரும்போது நம்ம ஹிந்தியில் பர் அப்படின்னு யூஸ் பண்ணணும். பர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், சுவர். சுவர் அப்படின்னா வால். வால் அப்படின்னா திவார் அப்படின்னு சொல்லணும். திவார். சுவர் அப்படின்னா வால், வால். ஓகே, திவார் பர் கியா ஹே அப்படின்னு கேட்போம். அதாவது திவார் பர் கியா ஹே அப்படின்னா சுவரில் என்ன இருக்குது அப்படின்னா திவார் பர் கடி ஹே. கடினா வாட்ச். ஓகேவா? கிளாக். ஸோ திவார் பர் அப்படின்னா செவத்தில்
கடிகாரம் இருக்கிறது. ஸோ திவார் பர் கடி ஹை அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் எங்கே, எங்கே அப்படின்னா கஹா, எங்கே கஹா, எங்கே கஹா. ஓகே. இல் அதாவது கையில், கையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோமா, அந்த இல் கையில் என்ன இருக்கிறது. ஸோ அந்த இல் ப்ரொனவுன்சியேஷன் வரும்போது நம்ம மே அப்படின்னு சொல்லணும். இல் ப்ரொனவுன்சியேஷன் வரும்போது மே சொல்லணும். ஓகேவா. ஹாத் மே கியா ஹை, கையில் என்ன இருக்குது, ஹாத் மே கியா ஹை. ஓகே. சிறுவன், சிறுவன் அப்படின்னா ஒரு பாய். ஸோ பாய்க்கு ஹிந்தியில் லடுக்கா, லடுக்கா. சிறுமி அப்படின்னா கேர்ள், லடுக்கி அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். மைதான் அப்படின்னா கிரவுண்டு, கிரவுண்டுக்கு ஹிந்தியில் மைதான், மைதானம், மைதான். ஓகே. மைதானம் எங்கே இருக்குது, இது எப்படி கேட்கலாம். மைதான் கஹா ஹை, கஹா அப்படின்னா எங்கே, இதாக இருக்கா, எங்கே கஹா. ஸோ மைதானம் எங்கே இருக்கிறது, மைதான், மைதான் கஹா ஹை. ஓகே. மைதான் கஹா ஹை. கிரவுண்ட் எங்கே இருக்குது, மைதான் கஹா ஹை. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இங்கே, இங்கே அப்படின்னா யஹா, இங்கே அப்படின்னா யஹா. அங்கே அப்படின்னா வஹா. ஓகே. இப்போது இந்த மைதான் கஹா ஹை அப்படின்னு படித்தோமா. ஸோ மைதான் யஹா ஹை அப்படின்னா மைதானம் இங்கே இருக்கிறது. மைதான் வஹா ஹை அப்படின்னா மைதானம் அங்கே இருக்கிறது. ஓகே. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே அப்படின்னா யஹா, அங்கே அப்படின்னா வஹா. ஓகே. நாய் அப்படின்னா குத்தா, டாக், நாய்னா குத்தா. குதிரை அப்படின்னா கோடா, கோடா, கோடா இல்லை கோ, கோடா, கோ, ஜிஏ ப்ரொனவுன்சியேஷன். குதிரை கோடா, கோடா. சிறுமி அப்படின்னா லடுக்கி, சிறுவன் அப்படின்னா லடுக்கா, லடுக்கா. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் யார், யார் அப்படின்னா கவுன், யார், யார் வேண்டும், கவுன் சாஹியே, யார் வேணும், யார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்போம். கவுன் சாஹியே, யார் அப்படின்னா கவுன் சாஹியே, யார் கவுன், யார் கவுன். பசு, பசுமாடு அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ காய், காய் கிடையாது காய், காய், கா, ஜிஏ ப்ரொனவுன்சியேஷன், காய், பசு காய். நாம் அப்படின்னா ஹம், நாம அப்படின்னு சொல்லுவோமா. ஹம், ஹம், வி, நாம் அப்படின்னா ஹம், வி. நீங்கள் அப்படின்னா ஆப், ஆக்சுவலி நீ அப்படின்னா தும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நாம் அப்படின்னா ஹம் சொல்கிறோம்ல. ஸோ நீ அப்படின்னா தும். ஸோ கொஞ்சம் ரெஸ்பெக்டாக நீங்கள் அப்படின்னா ஆப் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் எல்டர்ஸை கூப்பிடுறது. ஸோ நீங்கள் அப்படின்னா ஆப் அப்படின்னு சொல்லணும். ஓகே. தாங்கள் அப்படின்னாலும் ஆப் தான், ஆப். ஸோ நீங்கள் ஆப், தாங்கள் ஆப். ஓகே. இல்லை அப்படின்னா நஹி, இல்லை, இல்லை அப்படின்னா நஹி, இல்லை வேண்டாம், நஹி சாஹியே, இல்லை வேண்டாம், நஹி சாஹியே. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வீடு, வீடு, ஹோம், ஹவுஸ்னா கர், கர், கர் கிடையாது கர், கர், க, ஜிஏ, க, கர். சகோதரர் அப்படின்னா பாயி, பாயி அப்படின்னா சகோதரர். சப்போஸ் சகோதரி அப்படின்னா பெஹன், பெஹன். சகோதரர் அப்படின்னா பாயி, சகோதரி அப்படின்னா பெஹன். நீ அப்படின்னா தும், தும், நீனா என்னது தும். ஓகேவா. நான் அப்படின்னா மே, நீ அப்படின்னா தும், நான் அப்படின்னா மே. நீ தும், நான் மே. சிறுவர்கள், சிறுவர் அப்படின்னா சிறுவன் அப்படின்னா லடுக்கான்னு பார்த்தோம். சிறுவர்கள் அப்படின்னா லடுக்கே, லடுக்கே. சிங்குலரில் லடுக்கா அப்படிங்கிறத ப்ளூரலில் வந்து லடுக்கே அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா. சிறுமிகள், சிறுமி அப்படின்னா லடுக்கி. ஸோ சிறுமிகள் அப்படின்னா லடுக்கியா, லடுக்கியா, லடுக்கியா. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வா, ஆ, வா அப்படின்னா ஆ. போ அப்படின்னா ஜா, வானா ஆ, போனா ஜா. சப்போஸ் வாங்க, கொஞ்சம் ரெஸ்பெக்டாக நம்ம வாங்க அப்படின்னா ஆவோ, ஆவோ. போங்க அப்படின்னா ஜாவோ, வாங்க ஆவோ, போங்க ஜாவோ. ஓகே. போங்க ஜாவோ. நெக்ஸ்ட் ஒன் இப்பொழுது, இப்போவே, இப்போ அப்படின்னு சொல்லுவோமா. இதை வந்து நம்ம ஹிந்தியில் அப் அப்படின்னு சொல்லணும். அப். என் கூட சேர்ந்து ஒரு ஒரு வேர்ட்ஸும் நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து மெமரைஸ் ஆகிக்கும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன்
இப்பொழுது அப்படின்னா அப், இப்போதே வேண்டும் அப்படின்னா அப் சாகியே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் குடி. குடி அப்படின்னா பி. ஒரு குழந்தைங்கள நம்ம குடி அப்படின்னு சொல்லுவோமா, டீ குடி அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ குடி அப்படின்னா பி. இதே வந்து பெரியவங்களை குடிங்க அப்படின்னு சொல்லுவோமா, கொஞ்சம் ரெஸ்பெக்டாக, பியோ பியோ பியோ. குடினா பி, குடிங்க அப்படின்னா பியோ. எடு எடு அப்படின்னா லோ, எடு லோ. லே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம், லே. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் கொண்டு வா அப்படின்னா லா, கொண்டு வா லா. லாவோ அப்படின்னு சொல்லிக்கலாம். கொண்டு வா அப்படின்னா லா, லாவோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் கூடாது அப்படின்னா மத், கூடாது அப்படின்னா மத். போகாத, போ அப்படின்னா ஜா, போகாத அப்படின்னா மத் ஜாவோ, மத் ஜாவோ. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா. பார் அப்படின்னா தேக், பார் அப்படின்னா தேக், பார் தேக். அங்கே பாரு, வஹா தேக்கோ, அங்கே பாரு வஹா தேக்கோ. உட்காரு, பைட், இங்கே உட்காரு, இதர் பைட்டோ, இதர் பைட், இதர் பைட்டோ. இதர்னா இங்கே, இங்கே உட்காரு, இதர் பைட்டோ, உட்காரு பைட். உள்ளே, உள்ளேனா அந்தர், வெளியே அப்படின்னா பாகர், உள்ளேனா அந்தர், வெளியேனா பாகர். கேள் அப்படின்னா சுன், கேள் அப்படின்னா சுன், கேளுங்க அப்படின்னா சுனோ, சுனோ அப்படின்னு சொல்லணும். ஓகேவா. ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த 50 வார்த்தைகளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஹிந்தி பேச தெரியலனா கூட பரவாயில்லை, இந்த 50 வார்த்தைகள் உங்களுக்கு பேசிக்காக ஹிந்தி பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஹிந்தி பேசுகிறவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தியில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தன்யவாத் டு ஆல்.